வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம நேற்று பார்த்தோம் இந்த ஒயிட் கலரு லாங் டாப்பு. அதுக்கு நம்ம லாங் கோட்டு தான் பார்க்க போகிறோம். நம்ம அந்த இதில் இருக்க மாதிரி கேட்லாக்ல இருக்க டிசைன் நம்ம அப்படியே தைக்க போகிறேன்னு சொல்லியிருந்தேன். நேற்று போட்டிருந்தோம் இல்லையா? அது இன்றைக்கி லாங் கோட் பார்க்கலாம். சுற்றளவு 23 இன்ச்சு. நம்ம ஒயரை 16 இன்ச்சு வைக்கிறோம். நம்ம அப்படியே தைச்சி விட்றனால ஒயரை 16 இன்ச் வச்சுக்கோங்க. இது லைனிங் சன்க்ரேப் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட இருக்க லைனிங் எடுத்துக்கோங்க. 16 இன்ச் ஒயரை வச்சு மார்க் பண்ணிக்கலாம். நெக்கோட அகலம் 3 இன்ச்சு. ஷோல்டரோட அகலம் 4 இன்ச்சு. நான் இதுக்கு பைப்பிங் வச்சு கை ஜாயின் பண்ண போகிறேன். ஒயரை 7.5 இன்ச்சு. ஏன்னா நம்ம ஷோல்டர் அகலமாக வச்சுருக்கோம், அதனால் ஆம்கோல் ஒயரும் அதிகமாக தான் வரும். 7.5 இன்ச்சு மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. சைடில் வளைவுக்கு 1 இன்ச்சும், மேலேருந்து நம்ம அந்த வளைவுக்கு 1 இன்ச்சும் மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் கிராஸாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஆம்கோல் பகுதி தையலுக்கு விட்டுட்டு வச்சு பார்க்கலாம். இப்போ இந்த கீழேருந்து நம்ம வளைவு போட்டுடலாம். நான் இப்போ உங்களுக்கு கீழே காமிச்சிட்றேன் ஆம்கோல் எல்லாமே. ஏன்னா இது சன்க்ரேப்புன்றதுனால பூனம் மெட்டீரியலுக்கெல்லாம் நம்ம எப்படி தான் வரைஞ்சாலுமே இது வரைகிறது சரியாக விழுக மாட்டேங்குது. இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம சேம் அதுக்கு பாடி உயரம் எப்படி நம்ம கட் பண்ணோமோ அதே மாதிரி தான் நம்ம தைக்கும் போது இதுக்கு யூனிக் வச்சு கட் பண்ண போகிறோம் முன்னாடி. இப்போ ஷோல்டரு 4 இன்ச்சுக்கு கட் பண்ணிவிட்டு நெக்கு அடையாளப்படுத்திக்கலாம். பேக் சைடு நெக்கு எப்பயும் போல தான். நம்ம மேலேக்கு மட்டும்தான் லைனிங் கொடுக்க போகிறோம். கீழே நம்ம அப்படியே வெட்டி ஜாயின் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம கீழே ஃபுல்லாக லைனிங் கொடுக்கல. ஏன்னா அந்த கேட்லாக் டிசைன்லேயும் அப்படி தான் இருந்துச்சு. இப்போ இருக்கிறத 4ஆக மடித்து போட்டிருக்கேன். மொத்தம் உயரம் 55 இன்ச்சு. அதில் 15.5 இன்ச்சு போச்சுன்னா மீதி 39 வைக்கிறேன். அவ்வளோதான் வந்தது ஹைட்டு. கொஞ்சம் 1 இன்ச்சு ஹைட்டு கம்மியாக இருக்குது. மேலே அந்த பீஸை போட்டுட்டு நம்ம அதை வரைஞ்சிக்கலாம். 39 இன்ச் வைக்கிறேன் கீழே. நல்லா யூவாக கட் பண்ணி வரைஞ்சிக்கோங்க. கீழே இருக்கிற அகலம் போதும். இப்போ மேலே நம்ம வெட்டினதை போட்டு மார்க் பண்ணிக்கலாம். மேலேயும் கொஞ்சம் யூவாக தான் நீங்கள் வரையணும். அதாவது அந்த ஓரத்தில் நம்ம 1.25 இன்ச்சு அந்த மாதிரி கம்மி பண்ணிவிட்டு யூ ஷேப் போட்டு கட் பண்ணிவிட்டு இப்போ அந்த மேலே அந்த 11.5 இன்ச்சு சுற்றளவு அகலம் இருக்கு இல்லையா, அங்கேருந்து நம்ம அப்படியே கீழே கொண்டு வந்துடலாம். இப்போ இதில் இருக்கிற அகலம் தாராளமாக போதும். இப்போ நம்ம யூகட் கீழே போட்டிருக்கோம். கீழேருந்து நம்ம 4 இன்ச்சுக்கு யூகட் போட்டிருக்கேன். போட்டு நம்ம இப்போ கட் பண்ணிடலாம். மேலே நீங்கள் எந்த அளவுக்கு பாடி உயரம் கட் பண்ணிங்களோ அதை அப்படியே போட்டு நீங்கள் வரைஞ்சிட்டு கிராஸாக மார்க் பண்ணிக்கோங்க. இதில் வேறு எந்த வேலையும் இல்லை, ஈஸி தான். அதே மாதிரி நம்ம மேலே கொஞ்சம் வளைவாக கட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். அதை 2ஆக கட் பண்ணிக்கலாம். சென்டரை அடையாளப்படுத்திக்கலாம். இப்போ அவ்வளோதான். இப்போ ஒரு பீஸ் பேக் சைடு எடுத்து தனியாக வச்சிடலாம். ஃப்ரண்ட்டில் நம்ம கிராஸாக கட் பண்ண போகிறோம். மேலேருந்து கிராஸாக கொண்டுட்டு வந்துடுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கீழே அகலம் வேணுன்றதை பார்த்துக்கோங்க. நான் ஒரு 5 இன்ச்சு அகலம் வைக்கிறேன். 5னா 2 பக்கம் சேர்த்து மொத்தத்துக்கு 10 வரும். இப்போ இது கிராஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ மேலே வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணிட்டோம். இது முன்பக்கம் வந்துடும். இப்போ நம்ம தைக்கிறதுக்கு போகலாம். இது நம்ம கைக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். இது ஃபுல் ஹேண்டு. இது நம்ம ஓரளவுக்கு முடிச்சுட்டு கை கட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்கு பேக் சைடு நெக்கு. இது நான் ஒரு 3 இன்ச்சு உயரம் வச்சு ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம்.
ஒரு தையல் போட்டு திருப்பி தைச்சிடலாம். இதுக்கு சுற்றளவு 23 இன்ச்சு விட்டு கட் பண்ணிவிட்டு தான் மீதி வந்து நான் போட்டிருக்கேன். இதுக்கு 3 மீட்ரு நான் எடுத்திருக்கேன். அது இதுக்கும் 3 மீட்ரு தான், ஒயிட் கலருக்கும் 3 மீட்ரு தான். இதுக்கு வந்து மேலே மட்டும்தான் லைனிங், கீழேலாம் லைனிங் கிடையாது. அதுக்கு ஃபுல்லாக நம்ம லைனிங் கொடுத்துருக்கோம். இப்போ திருப்பி எட்ஜிலே தையல் போட்டுடலாம். நல்லா கொஞ்சம் எக்ஸ்ட்ரிலே போடுங்க. இப்போ முன்னாடி வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். முன்னாடி வந்து நான் 13 இன்ச்சு நெக்கோட உயரம் வைக்கிறேன். கீழே வந்து நம்ம 3 இன்ச்சு அப்படியே இருக்கட்டும். இப்போ மேலேருந்து நம்ம ரவுண்டாக கொண்டுட்டு வந்துடலாம். கேட்லாகில் இந்த மாதிரி தான் இருந்துச்சு, நல்ல யூனிக்கு. இப்போ இந்த மாதிரி நம்ம வரைஞ்சிட்டு சரியாக வச்சு சமமாக வச்சு நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை கட் பண்ணிவிட்டு நம்ம சென்டரும் கட் பண்ணிக்கலாம். ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ சென்டரில் அதை 2ஆக கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணியாச்சு, நம்ம வந்து தைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ அந்த கோல்டன் கலர் பீஸ் வச்சு 2 பக்கம் மார்க் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா மாறி போயிடும். இப்போ அந்த நெக்கு வந்து நம்ம ஷோல்டர்லேருந்து ரவுண்டாக கொண்டுட்டு வந்துடலாம். ரவுண்டாக கீழே வரைக்குமே நம்ம கொண்டுட்டு வந்துடலாம். ரவுண்டாக தைச்சிருங்க. நான் இங்கே இந்த பக்கம் கட் பண்ணிகிட்டு இருக்கப்போ இது ஃபோன் மாற்றாமல் விட்டுட்டேன். ரவுண்டாக தையல் போட்டு அப்படியே நேராக கொண்டுட்டு வந்துடலாம். இப்போ வந்து இதை கட் பண்ணி எடுத்துடலாம். அங்கங்கே கட் பண்ணி விட்ருங்க. இப்போ வந்து நல்லா திருப்பி தேய்ச்சி விட்றலாம். அந்த ஒரு இடத்துல மட்டும் நான் திருப்பாமல் விட்டேன் மொபைலை. இப்போ நம்ம வந்து திருப்பி எட்ஜிலேயே தையல் போட்டுடலாம். டாப் அளவுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்காது, இது வந்து ஈஸியாகவே நம்ம பண்ணிடலாம். நல்லா எட்ஜிலே தையல் போடுங்க. போட்டுட்டு நம்ம ஒரு பக்கத்தை எடுத்து நம்ம ஜாயின் பண்ணலாம். அதாவது இங்கே பைப்பிங்க்காக கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சில் பாதி அளவு நான் விட்டுருக்கேன். நம்ம அங்கே பைப்பிங் பண்ண போகிறோம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுறணும் கீழ் பீஸை. 2 தையல் போட்டுடலாம். இப்போ திருப்பி அமுக்க தையல் போட்டுடலாம். போட்டுட்டு இதுக்கு நம்ம பைப்பிங் பண்ணலாம். இந்தளவு அது எக்ஸ்ட்ரா இருக்கணும். அடியில் கிராஸ் பீஸ் கொடுத்து தைக்கிறேன் பைப்பிங்க்காக. நம்ம இது கீழே ஃபுல்லாகவே வந்துடும், உங்களுக்கு கீழேருந்து நம்ம தைச்சிட்டு வரணும். தைச்சிட்டு வந்துட்டு இப்போ மேலேயும் கழுத்துக்கு நம்ம மேலே கழுத்து ஃபுல்லாக நம்ம பைப்பிங் பண்ணிடலாம். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம தனித்தனியாக ஜாயின் பண்ண மாதிரி தெரியாது, ஒரே இதாக தைச்ச மாதிரி தெரியும். இப்போ கீழேருந்து நம்ம பைப்பிங் பண்ணிடலாம்.
அழகாக அந்த பிசுறெல்லாம் மடக்கி ஒரே மாதிரி தேய்ங்க. அந்த கார்னர்கிட்ட நிப்பாட்டி திருப்புங்க. அப்போ தான் அந்த நெக்கோட ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும் ரவுண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தனித்தனியாக ஜாயின் பண்ண மாதிரி தெரியாது, ஒரே தான் தெரியும் உங்களுக்கு. இப்போ கீழே வரைக்கும் நம்ம பைப்பிங் பண்ணிடலாம். இப்போ கீழே வந்து நான் 1 இன்ச்சு உயரம் வந்து கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம இதில் வந்து மடித்து தைக்க முடியாது. கீழே நம்ம சைடில் வெட்டின பீஸை வச்சு நம்ம அப்படியே மேல் வாக்கில் மடித்து தைக்க போகிறோம் அடியில் கொடுத்து. இப்போ அப்படியே நம்ம மேல் வாக்கில் மடித்து தைச்சிடலாம். இப்போ வந்து நமக்கு அது வித்தியாசம் ஒன்றுமே தெரியாது. இப்போ நல்லா டைட்டாக தைச்சி விட்டுடலாம். தைச்சி விட்டு அப்படியே மேல் வாக்கில் அப்படியே மடித்து தைச்சிடலாம். மடித்து தைச்சிட்டு 2 தையல் போட்டுடலாம். இப்படி ஏதாவது ஒன்றுக்கு வந்து உயரம் கம்மியாக இருக்குது, நம்ம அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கணுன்னா இந்த மாதிரி தைக்கலாம். இப்போ சேம் அப்படியே பேக் சைடு அப்படியே நம்ம வந்து எப்பயும் போல் தைச்சிட்டு நமக்கு தையல் போட்டுக்கலாம். சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க. நம்ம வந்து இங்கே அடையாளப்படுத்தினதுலேருந்து தைக்க ஆரம்பிக்கலாம். நான் ஏன் நார்மல் லைனிங் போடல அப்படின்னா, சப்போஸ் இது வந்து டிஷ்யூ காட்டன்றதுனால தண்ணியில் போட்டால் சுருங்காது. இப்போ மேலே வந்து நம்ம நார்மல் லைனிங் கொடுத்தோம் அப்படின்னா அது சுருங்குச்சின்னா வந்துட்டு இது உங்களுக்கு சுருக்கமாக தெரியும். இப்போ இந்த சன்கிரேப் நம்ம போடுறதுனால உங்களுக்கு சுருங்காது, அப்படியே இருக்கும் உங்களுக்கு மெட்டீரியலு. இப்போ திருப்பி நம்ம அமுக்கு தையல் போட்டுடலாம். 2 தையல் போட்டுட்டு இப்போ அமுக்கு தையல் போட்டாச்சு. இப்போ இது வந்து நம்ம அந்த முன்னாடி அந்த ஓப்பன் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ரோப்பு கொடுக்கணும், நாட்டு அடிக்கணும் இல்லையா. அப்போ வந்து 1 ஃபுட் அளவுக்கு அப்படியே ஃபுல்லாக தைச்சிட்டு வாங்க. ரொம்ப அகலம் அதிகம் வச்சு தைக்க வேணாம், 1 ஃபுட் அளவுக்கு தைச்சிங்கன்னா சரியாக வரும். திருப்பி எடுத்துடலாம். இது கொஞ்சம் இருந்தால் போதும், ஏன்னா நமக்கு வந்து இது அகலமாக வராது, ஒட்டி தான் வரும். ஏன்னா அதில் வந்து கேட்லாகில் வந்து பட்டன் வச்சுருந்தாங்க, நம்ம பட்டன் வைக்கல. சரி நாட்டு வச்சிட்டோன்னா அது அப்படியே இருக்கும் அப்படின்றதுக்காக நாட்டு வச்சேன். இது குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கலாம், ஒரு 12 பீஸு. இப்போ இதை முறுக்கி ரெடி பண்ணிக்கலாம் நாட்டுக்கு. இப்போ வந்து உங்களுக்கு எந்த இடத்துல இருந்து வேணுன்றதை பார்த்துக்கோங்க. நான் வந்து அந்த தையல் பகுதிக்கு கீழே ஒரு 3 பீஸும் மேலே ஒரு 3 பீஸும் மொத்தம் 6 பீஸ் வைக்கிறேன். பக்கத்தில் பக்கத்தில் தான் வைக்கிறேன், ரொம்ப தள்ளி தள்ளி இல்லை. நம்ம 2வது அமுக்கு தையல் வந்து இந்த நாட்டுக்கெலாம் நம்ம அடிச்சுட்டு அதுவும் சேர்த்து உங்களுக்கு தையல் விழுந்துடும். 2வது தையல் போடையில் அமுக்கு தையல் போடும்போது அதுவும் சேர்த்து உங்களுக்கு தையல் விழுந்துடும். நான் இன்னும் அமுக்கு தையல் போடலை. இப்போ இந்த கீழேருந்து அமுக்கு தையல் போட்டுடலாம். இப்போ அதுவும் உங்களுக்கு சேர்ந்து தையல் விழுந்துடும். இப்போ ஒரு பக்கம் வச்சாச்சு, இன்னொரு பக்கமும் வச்சு நாட்டு கொடுத்துடலாம். இப்படி ஊசியில் வச்சு அப்படியே உள்ளே நம்ம துணிச்சோன்னா அது வெளியில் வந்துடும். இங்கிட்ட இன்ட்டாக மாற்றி மாற்றி இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, அப்படியே மாற்றி மாற்றி நம்ம எல்லாத்தையும் கோர்த்து எடுத்துக்கலாம். கோர்த்து எடுத்துகிட்டு அதை அப்படியே விட்டுடலாம். நம்ம கடைசியாக நாட்டு அதுக்கு தைச்சிக்கலாம். இந்த மாதிரி வந்துடும். உங்களுக்கு குண்டாக இருந்தாங்கன்னா இது வந்து நல்லா விரிஞ்சு கொடுக்கும், உங்களுக்கு இன்ட்டாக தெரியும். சப்போஸ் உங்களுக்கு டைட்டாக வேணாலும் அது சின்னதாக இருக்கும். பாம்கோல் பைப்பிங் வச்சிடலாம். ஆம்கோல் பைப்பிங் வச்சிங்கன்னா ரெடிமேடில் நம்ம வாங்கின ட்ரெஸ் மாதிரியே இருக்கும். இப்போ கை வந்து கட் பண்ணிவிட்டு வந்திருக்கேன்.
கையோட உயரம் வந்து 23 இன்ச்சு, மடித்து தைக்கிற சேர்த்து 24 இன்ச்சு வெட்டிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை மடித்து தைச்சிடலாம். இது ஃபுல் ஹேண்டு. இதுக்கு நான் லைனிங் கொடுக்கல, அப்படியே தான் தைக்க போகிறேன். ஏன்னா இதுவே திக்காக தான் இருக்குது, நான் லைனிங் கொடுக்காம தைக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஆம்கோல் பகுதி வச்சு தைக்கிறதுக்கு அடையாளப்படுத்தியிருக்கேன் கைக்கு. அப்படியே நம்ம மார்க் பண்ணிவிட்டு அது மேலேயே அப்படியே வச்சு தைச்சிட்டு வரலாம். இது என் ஃப்ரெண்டோட என் பொண்ணோட ஃப்ரெண்டுக்கு தைச்சது. பார்த்துட்டு ட்ரெஸ்ஸு வந்து ரொம்ப வேறு லெவலில் இருக்குது, சூப்பராக இருக்குன்னு பிள்ளைய கற்றுச்சுங்க. இப்போ தான் ஹாஸ்டல்லேருந்து ஃபோன் பண்ணி ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு நான் உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன். ட்ரெஸ்ஸு வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க பசங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கையிலேருந்து நம்ம தையல் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஓரத்தில் ஒரு தையல் போடுங்க, அப்புறம் அடுத்தடுத்து 2 தையல் போடுங்க. சப்போஸ் பசங்க குண்டானாலும் அதை பிரித்து விட்றதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம சைட்லெலாம் தையல் போட்டாச்சு. இது வந்து அகலம் 4 இன்ச்சு, உயரம் 4 இன்ச்சு. ஃபஸ்ட்டு வந்து இதை முக்கோணமாக மடிச்சுட்டு உள்ளே ரோப்பு கொடுத்துட்டு மேலே நம்ம நல்லா மடித்து அதை சேர்த்து தைச்சி விட்டுறலாம். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் கட் பண்ணி விட்டுறலாம். கட் பண்ணி விட்டு இன்னொரு தையல் போட்டுடலாம். இப்போ இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்து 3 பீஸ் கொடுத்துடலாம். தைக்கிறப்ப நல்ல பக்கம் கெட்ட பக்கம் பார்த்து தைங்க. ஏன்னா சில நேரம் நம்ம அவசரத்தில் வந்து அப்படியே தைச்சிட்டோம் அப்படின்னா கஷ்டமாயிரும். அதனால் வந்து பார்த்து தைங்க. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ திருப்பி விட்ருங்க. இப்போ இன்னொன்று கொடுத்துடலாம். எப்போ எது தைச்சாலும் 2 தையல் போடுங்க. அப்போ தான் வந்து சில நேரம் வந்து பிரியாமல் இருக்கும். நம்ம அவசரத்தில் ஒரு தையல் போட்டாலும் அது பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா பரட்டி விட்டுறலாம். இப்போ பாருங்கள், அழகாக தைச்சிட்டோம். ரொம்ப சூப்பராக இருக்குது நாட்டு. இப்போ இது ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது. கேட்லாகில் இருக்க மாதிரி நம்ம அப்படியே தைச்சிட்டோம். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது நேற்று பார்த்துருப்பீங்க. சப்போஸ் பார்க்காதவங்க இதுக்கு முதல்ல வீடியோவில் இருக்குது, பார்த்துக்கோங்க. இது எப்படி தைக்கணுன்றதை சொல்லி கொடுத்துருக்கேன். இது வந்து கீழே இந்தளவுக்கு நமக்கு அகலம் வந்துடும். போட்டதுக்கப்புறம் எவ்வளோ ரிச்சாக அழகாக இருக்கு பாருங்கள். எவ்வளோ கிராண்டான ட்ரெஸ் மாதிரி சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது பொம்மைக்கு போட்டிருக்கேன். அந்த பொண்ணு வந்து நல்ல குண்டான பொண்ணு. அப்போ அவங்களுக்கு போடுறப்ப இன்னுமே அழகாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். திண்டுக்கல் சமையலும் பாருங்கள். பார்த்துட்டு சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. கீழே அது ரொம்ப பெருசாக இருந்தது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.